வசந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/11/2025 ஐப்பசி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அதி அற்புதம். மாலையிலிருந்து எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் வெளியிடத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவுக்கு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் இரு தரப்பினர்களுக்கும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. வாகனங்களில் சிறிது கவனம். வண்டி வாகனத்திலும் பயணங்களிலும் படிக்கட்டிலும் வழுக்கலான இடத்திலும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம், சந்தோஷம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சியாவது பெரிய அளவுக்கு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது. உத்தியோகத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அசையாமசையா சோறில் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் அதி அற்புதமும் ஏற்றமும் நம்பிக்கையும் இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு கண்கூடாக ஏற்றத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கவனமாக இருப்பதும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிறிது காலம் பிடித்து நடைபெறும். அதுவரை பொறுமை காப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை 4:40 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில்
அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம் என்ற அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியாரை பற்றி யாரிடத்திலும் தவறாக பேசுவது தேவையற்ற விஷயங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றவர்களிடத்தில் குறை சொல்வதனால் என்ன வந்து விடப்போகிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிற்காலத்தில் பெரும் சங்கடங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய முடிவுகள், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமிட்டு இடம் செல்லக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகள் எடுத்து மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் நிச்சயமாக காணப்படும். திடீரென்று மேலதிகாரிகள் ஏதாவது ஒன்றை உங்கள் மீது குறை சொல்வார்கள். அதற்கு இவ்வளோ ஆவேசப்படுவது தேவையற்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.